வணக்க மக்களே, நாம் இந்த பதிவில் சீத்தாப்பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். சீத்தாப்பழத்தில் விட்டமின் பி சத்து வளமான அளவில் இருக்குது. இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது மூச்சு குழாய் அலர்ச்சியை உங்களுக்கு குறைக்கும் மற்றும் சீத்தாப்பழம் ஆஸ்துமா பிரச்சனையை அண்டாமல் பாதுகாக்கும். சீத்தாப்பழம்னுடைய கண் பார்வையினுடைய ஆரோக்கியத்தை கூட பாதுகாக்கும். ஏன் அப்படின்னா சீத்தாப்பழத்தில் ரிஃபோஃப்ளோவின் இருக்குது மற்றும் உயிர் சத்து சொல்லக்கூடிய விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த சீத்தாப்பழத்தில் இன்னும் என்னென்ன விதமான மருத்துவமைகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த அழுத்தம் சம்பந்தமான பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் இந்த சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கு. இது ரத்த அழுத்தம், நம்ம பிபின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பிளட் ப்ரெஷர், அந்த மாதிரி இந்த ரத்த அழுத்த பிரச்சனையை நீங்கள் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு சத்துக்களுமே, பொட்டாசியம் மெக்னீசியம் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சத்துக்களுமே உதவும். ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை உங்களுக்கு இந்த சத்துக்கள் தான் ஊக்குவிக்குது. இதனால ரத்த அழுத்தம் உங்களுக்கு சீராகும். இதய நோய் மற்றும் பக்கவாதத்துடைய அபாயத்தை கூட உங்களுக்கு இதன் மூலமாக நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ பிபி அதிகமான கூட சில பேருக்குலாம் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், பக்கவாதம் அபாயம் எல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை குறைச்சிங்கன்னா சீத்தாப்பழத்தை சாப்பிடுங்க. ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதிகமாக மெக்னீசியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, குறை ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, அதாவது லோ பிளட் பிபி அப்புறம் ஹை பிபி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அனைவருமே தாராளமாக சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் சீத்தாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதில் 5 கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்கு. சீத்தாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீராக அளவில் இருக்கிறதால செரிமானத்திற்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இதனால உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் வராமல் தடுக்கப்படுகிறது. உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிடும்போது அதை குணப்படுத்திக்கலாம். இந்த சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி குடல் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்றல் போன்றவையெல்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமலும் தடுக்கப்படும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சீத்தாப்பழம். ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ரிலீஃப் பண்ணிக்கலாம். சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு. மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்கள் விட்டமின் B6 முக்கிய பங்கு வகிக்குது இந்த ஹார்மோனை சுரக்கிறது. ஸோ இந்த விட்டமின் B6 சீத்தாப்பழத்தில் இருக்கு. இந்த என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வில் அப்படின்னா விட்டமின் B6 தான் மன அழுத்தத்தை குறைக்க செய்யுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த விட்டமின் B6 கிடைக்கக்கூடிய இந்த சீத்தாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனச்சோர்வு பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ், டென்ஷனாக ரிலீஃப் ஆகிறதுக்கு நீங்கள் இந்த சீத்தாப்பழத்தை எடுத்துக்கோங்க. உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் இன்க்ரீஸ் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னா ஸோ உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடல் எடையை குறைக்கிறது போலவே ஆரோக்கியமான எடை அதிகரிப்பையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இல்லை அப்படின்னா நம்மளுடைய உடலில் அதிக கொழுப்புகள் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆகாமல் ஆரோக்கியமான உங்களுடைய முறையில் உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகரிக்க வேணும்னா சீத்தாப்பழம் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா அதிக ஊட்டச்சத்துக்கள், சரியான அளவு கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்களால் நிரம்பி இருக்கிறதால சீத்தாப்பழத்தை நீங்கள் தேனோடு கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்க செய்யலாம். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, சீத்தாப்பழத்தை நீங்கள் தேனோட கலந்து சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆஸ்துமாவை சரி செய்யும் சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் விட்டமின் B6 கொண்டு இருக்கு. இது மூச்சுக்குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆஸ்துமாவை தடுக்க உதவிகரமாக இருக்கு. நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கு சீத்தாப்பழம் நன்மை தரும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிடும். விட்டமின் சி இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சீத்தாப்பழத்தை சாப்பிட பயப்படுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பயப்பட வேணாம். சீத்தாப்பழம் சளி பிடிக்க வைக்காது. அது நீங்கள் அதிகமாக சாப்பிடும் போது தான் ஏற்படும். ஒரு சிலருக்கு, அதுவும் ஒரு சிலருக்கு தான் ஏற்படும். ஸோ நீங்கள் சீத்தாப்பழம் சாப்பிடும் போது சளியை உங்களுக்கு குணப்படுத்துமே தவிர சளியை ஏற்படுத்தாது சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தை இந்த மாதிரி குளிர் காய்ச்சலில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க சாப்பிடும்போது அதை குணப்படுத்திக்கலாம். சீத்தாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆஸ்துமா, காச நோய் கொண்டு இருப்பவர்கள்லாம் தொடர்ந்து சீத்தாப்பழத்தை சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கியூர் ஆகிடும். எலும்பு பலமடையும். பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழமாக சீத்தாப்பழம் இருக்கு. சீத்தாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது, இதயத்துக்கு பலம் கொடுக்கும். கால்சியம் சீத்தாப்பழத்தில் நிறைந்திருக்கிறதால எலும்பு, பற்கள்லாம் பலமடையும். தசைப்பிடிப்பு இருக்கிறவங்க சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் தசைகள் வலிமையடையும். பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழம் அப்படின்னு சொல்லி கூட இந்த சீத்தாப்பழத்தை சொல்லலாம். ஸோ சீத்தாப்பழம் உங்களுடைய கண் பார்வை திறனை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். மூளையினுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு மேம்படுத்தக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கு. கண்கள் சார்ந்த அத்தனை விதமான பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கும் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சீத்தாப்பழம் சாப்பிடும்போது கண் பார்வை தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம்
சீத்தாப்பழம் நல்லதா? ஸோ சுகர் வந்திருக்கவங்க, நீரிழிவு நோயாக இருக்கிறவங்களா சாப்பிடலாமா சீத்தாப்பழத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். நீரிழிவு நோயாளிகள் வந்து சீத்தாப்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு குறித்து ஒரு சந்தேகம் பலருக்கு வந்து இருக்குது. சீத்தாப்பழம் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் நிறைந்திருக்கும் அப்படின்றதால இதை சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீத்தாப்பழம் கிளைசெமிக் குறியீடு 54 தான் இருக்குது, அதாவது குறைந்த கிளைசெமிக் குறியீடு தான் கொண்டு இருக்கு அப்படின்றதால இதை நீரிழிவு நோயாளிகள் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. கிளைசெமிக் குறியீடு அப்படின்னா எந்த உணவு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது பிளட்ல சுகருடைய அளவை எந்த அளவுக்கு கண்ட்ரோலாக வச்சிருக்கு அப்படின்றத பார்க்கறது தான் கிளைசெமிக் குறியீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு லோ கிளைசெமிக் குறியீடு தான் வந்து இந்த சீத்தாப்பழம் கொண்டு இருக்கு, அதாவது 55 கிளைசெமிக் குறியீடு, அதை விடவும் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகளை தான் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு லோ கிளைசெமிக் 54 தான் சீத்தாப்பழம் கொண்டு இருக்கிறதால சீத்தாப்பழத்தை சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது நார் சத்தும் இருக்கக்கூடிய பழம் அப்படின்றதால ரத்த சர்க்கரையினுடைய அளவை உறிஞ்சுவதை உங்களுக்கு மெதுவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சுகர் பேஷண்ட்ஸாக நீங்கள் உங்களுக்கு சுகர் இருந்து நீங்கள் சீத்தாப்பழத்தின் மீது அதிகமாக பிரியம் கொண்டிருக்கீங்க, சீத்தாப்பழம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய மருத்துவரினுடைய ஆலோசனை பெற்றுட்டு பிளட்டில் சுகருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். ஸோ மற்றவங்க சீத்தாப்பழத்தை தொடர்ந்து சாப்பிடுங்க, அது ஒரு சீசன் ஃப்ரூட், அதை நீங்கள் அந்த சீசனில் சாப்பிடாம விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்காது. சீத்தாப்பழத்தை அளவோடு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவங்களை பெற்று ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.